ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேகர் கால் பண்ணிகிட்ருக்கீங்க, கால் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லிகிட்ருக்கிறீங்க. உங்கள் அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்க சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக பதிலளிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும், இந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், என் புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். துதி பலியில் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை நமக்கு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. துதி பலி தான் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்குது அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்க காண்கிறோம். நம்மளில் எத்தனை பேர் ஆண்டவரை துதித்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்? வேண்டாத காரியங்களில் நேரத்தை செலவழிக்கிறோமா? இந்த நாளில் நம்ம அதை ஆராய்ந்து பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் எந்த இடத்துலையும் தூஷிக்கப்படாதபடிக்கு நம்ம நாவில் துதியின் சத்தம் எப்போ இருந்துகிட்டே இருக்கணுமா? துதி இருக்கிற வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தாவீது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் துதிச்சிக்கிட்டே இருக்கிறார், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு பாடல் எல்லாருக்குமே தெரிந்த பாடல், மிகவும் அருமையான பாடல். அந்த பாடலை பாடலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாமை
பிறவி குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான நம்மையுமே மாற்றினார் அதிசயம். இந்த பாவியான நம்மையுமே ரட்சித்தார் அதிசயம். ஏழை நம்மீதும் தம் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை நம்மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளிலையும் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான தகப்பனே, இந்த நாளிலையும் ராஜா அந்த பாடல் மூலமாக நீர் மகிமைப்பட்டிருக்கிறீங்க. இந்த அன்சேஞ்சிங் ஜீசஸ் சேனல் மூலமாக யாரெல்லாம் அந்த பாடலை கேட்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் உமது பிரசனம் கடந்து வரட்டும் ராஜா. உமது மகிமை இறங்கி வரட்டும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த பாடல்கள் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நான் அல்ல தகப்பனே, என் தேவனே, நீர் இந்த சேனல் மூலமாக உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேக தகப்பனே அப்பா ஃபோன் செஞ்சு ஜெபிக்க சொல்லி ஒவ்வொரு விண்ணப்பங்கள் கேட்கிறாங்களே தகப்பனே. அப்பா, ஏழையின் அழுக்குரலை கேட்கிற தேவன் அல்லவா நீர் அப்பா. அப்பா, திக்கற்றவர்களின் தேவன் அல்லவா ராஜா நீர். ஒவ்வொருவர் தேவைகளையும் அப்பா, ஒவ்வொருவர் மனக்குமுறல்களையும் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்குற தேவன் நீர் அல்லவா ராஜா. எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிறதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைய பெறுகிறான், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் சொல்லியிருக்கீங்களப்பா ராஜா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பரத்திலிருந்து இசப்பா நீர் பதிலை கட்டளையிட போகிறதாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமில்ல நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் எவ்ரிவன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.